இசைத்துறையில் பொன்விழா கண்ட இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் வெளிநாட்டு இசைக்கலைஞர்கள் உட்பட தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் திரையுலக முன்னணி நட்சத்திரங்கள் மற்றும் ரசிகர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டிருந்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய இசைஞானி இளையராஜாவின் பேச்சு மிக இயல்பாகவும் ரசிக்கும்படியாகவும் இருந்தது. அவர் பேசும்போது அவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் மகேந்திரன் ஆகிய மூவரும் ஒன்றாக மது அருந்தியதை நினைவுபடுத்தினார். அப்போது ரஜினியை நோக்கி எல்லாத்தையும் நான் சொல்லலாமா அப்படி என கேட்டுக்கொண்டார். உற்சாக மிகுதியில் ஓடோடி வந்து இளையராஜா அவர்களிடமிருந்து மைக்கை பிடித்த ரஜினிகாந்த் அவர்கள் ஜானி படப்பிடிப்பின் போது தான் விஜிபியில் இருந்ததாகவும் அன்று ஒரு நாள் மாலை நேரத்தில் இயக்குனர் மகேந்திரன் மற்றும் இளையராஜா அவர்கள் விஜிபி வந்ததாகவும் கூறினார். அந்த மாலை நேரத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்களும் மகேந்திரன் அவர்களும் மது அருந்தியதாகவும் அப்போது இளையராஜாவை நோக்கி சாமி சரக்கு சாப்பிட்றீங்களா அப்படி என்று ரஜினி கேட்டதாகவும் கூறினார். உடனே அதற்கு இளையராஜா அவர்கள் ஓகே என்று சொன்னதாகவும் ஒரு பீர் பாட்டிலை அவர் எடுத்துக்கொண்டதாகவும் கூறினார். பீர் பாட்டிலில் பாதி குடித்தவுடனே இளையராஜாவுக்கு போதை ஏறிவிட்டதாகவும் அந்த பாதி பீர் குடித்ததற்கே அவர் ஆடிய ஆட்டம் அப்பப்பா தாங்க முடியவில்லை அப்படி என்னும் ரஜினிகாந்த் கூறிய போது அங்கிருந்த கூட்டத்தினரிடையே சிரிப்பொலி அதிர்ந்தது. அது மட்டுமல்லாமல் போதையின் உற்சாகத்தில் இளையராஜா அவர்கள் திரையுலக கிசுகிசுக்களை பற்றி மிக உற்சாகமாக விசாரித்ததாகவும் அதுவும் குறிப்பாக கதாநாயகிகளை பற்றி வந்த கிசுகிசுப்புகளை மிகவும் உற்சாகத்துடன் கேட்டு ரசித்ததாகவும் கூறினார். அப்போது அங்கிருந்த ரஜினிகாந்த் அவர்களின் மனைவி லதா மற்றும் உதயநிதி ஸ்டாலின் மனைவி கிருத்தியா ஆகியோர் முகம் வெக்கிப்போய் சிரித்ததை பார்க்க முடிந்தது.